நபிஸல்லல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு இளைஞர் வந்து ஆயுதத்தோட வாளோடும் வேலோடும் வந்து நிற்கிறார்கள். நபிஸல்லல்லாஹு அவருடைய வீட்டை சுட்டு முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய தோழர் அபூபக்கரை அழைத்துக் கொண்டு நேர ஹிரா குகைக்கு வந்து விடுகிறார்கள். தன்னுடைய கண்ணை விட்டும் அவர் தப்பித்து போய்விட்டார்கள் என்று ஆவேசப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பரிசு தொகையை அறிவித்தார்கள். யார் முகமது அவருடைய தலையோ அல்லது பிணமாகவோ கொண்டு வந்தால் அவருக்கு 500 சிவப்பு ஒட்டகங்கள் பரிசாக வழங்கப்படும். சிவப்பு ஒட்டகம் என்றால் நான் சொல்லக்கூடிய BMW கார் அல்ல, அதாவது ரோல்ஸ் ராய் கார் இருக்கிற உலகத்தில் விலையுயர்ந்த கார், அந்த காரோட விலை மதிப்புள்ளது. அந்த சோப்பு குதிரை என்றாலும் எல்லாரும் துடித்து கொண்டிருப்பார்கள். 500 ஒட்டகம் என்றால் ஒட்டக குதிரை என்றால் அது சாதாரண பரிசுல மிக பிரம்மாண்டமான மக்காவிலே அல்லது அரபு நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பரிசு. அந்த பரிசை தட்டிவிட வேண்டும் என்று பலரும் முயற்சித்த நேரத்தில் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இல்லாவே ஆகலை, யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சி அவர்களே தான் பாதிக்குமே தவிர அல்லாஹ் கயருள் மாக்கிறேன் மிகச்சிறந்த சூழ்ச்சிக்காரன். அன்று இரவெல்லாம் அவர்கள் அங்கே காத்து நிற்கிறார்கள். ஒரு நாள் மத்தியான வேளை உச்சி வெயில் கொளுத்தக்கூடிய மதிய வேளை மக்காவுள்ள வீட்டில் அடங்கி கிடந்தனர். எல்லோருமே வழக்கமற்ற அந்த நேரத்தில் தம் உயிர் தோழர் அபூபக்கர் மத்தியான நேரத்துல நபிஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய உயிர் தோழரான அபூபக்கர் அப்படி வீட்டிற்கு வந்தார்கள். அப்போது அபூபக்கர் அவர்கள் நபிஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து நிச்சயமாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லை என்றால் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வரமாட்டார்கள் என்று ஆச்சரியத்துடன் அவரை வரவேற்றார். அபூபக்கர் வந்தும் அவரை பார்த்ததும் ஆற தெளிவு சொன்னார்கள், தோழரே அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே தோழமை அனுமதி கிடைத்து விட்ட தோழம் அவங்க கூட வரக்கூடியது துணைக்கு யாரு என்று கேட்டார்கள். ஆம், தோழமைக்கு அனுமதி கிடைத்து விட்டது, தோழர்னா துணைக்கும் அனுமதி கிடைத்து விட்டது. அதை கேட்டு அபூபக்கர் அவர்கள் அழுதார்கள். மறுநாள் காலையில் குறைஷிகளெல்லாம் கண் விழிக்கும் போது அவருடைய குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் கோபத்திலும் ஆட்டுவதற்கு காத்திருந்தது. அந்த செய்தி பரபரப்பு தொற்றியது. மக்காவில் குறைஷி குலத்தவர்களால் அச்செய்தியை நம்ப முடியவில்லை. அது எப்படி முடியும்? பரபரப்புடன் நாலாபுறமும் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். அனைவரும் திரும்ப ஏமாற்றத்துடன் திரும்ப இறுதியில் பரிசு தொகை பறையறிக்கப்பட்டது. பரிசு தொகை கொட்டு கொட்டி பறையறைந்து கொண்டு அங்கே ஒரு மனிதர் சென்று கொண்டிருந்தார். என் தோழர்களே, முகம்மதை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வரக்கூடியவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பறையறையக்கூடிய இந்த செய்தி மக்காவிலிருந்து மதீனா வரையிலும் சாதாரண அந்த முனிசிபாலிட்டி இருந்து கொண்டெடுத்து தகவல்லாம் சொல்லுவார்கள்லாம். அதே போன்று அவன் மக்காவிலிருந்து மதீனா 400 கிலோமீட்டரும் கொட்டடித்து சொல்லிக் கொண்டே போகிறார்கள். எல்லா இடம் போய் சேர்ந்தது. நாம் ஹிஜ்ரத் புலம்பெயர் என்றெல்லாம் முந்தைய தோழருடைய வரலாற்றில் நாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த பரிசு தொகை அடுத்தது அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் தீவிரமாக அந்த முகம்மதை கொன்று
அவருடைய தலையை கொண்டு மக்காவாசியை கொடுத்து விட்டால் 500 சிவப்பு ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்குமில்ல என்று அவ்வளவு பேரும் துடித்துக் கொண்டிருந்தார்கள். மக்காவில் இஸ்லாமிய அழைப்பு துவங்கிய காலம் முதல் முஸ்லிம்களுக்கு தொடங்கிய துன்பமும் சோதனையும் பொறுத்து கொள்ள இயலாத நிலையை எட்டியிருந்தன. அந்த நிலையில் மதீனாவில் இருந்த மக்களுடன் அகபாவில் ரகசிய உடன்படிக்கை ஏற்பட மதீனாவில் முஸ்லிம்களுக்கு நெருக்கமான சூழலை மெதுவாக உருவாக ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் தான் நபிஸல்லல்லாஹு முதல் அகபாவிலும் 2வது அகபாவிலும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய அந்த மக்களிடத்திலாம் பேசி அவரிடத்தில் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். இந்த உடன்படிக்கை ஏற்று நபிஸல்லல்லாஹு அவர்கள் 2 பேரை அங்கே பிரச்சாரத்தை கொண்டு அனுப்பியிருந்தார்கள். அந்த 2 பேருடைய பெயரை நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கண் முன்னாடி இருந்தால் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கலாம். முதலாம் அவர் முஸ்அப் இப்னு உமைர். இந்த பெயர்கள் எல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அப்துல்லா இப்னு உம்மு மக்தும். இந்த 2 பேர் மூலமாக மதீனாவுடைய எல்லா வீட்டுகளையும் இஸ்லாம் நுழைந்து விட்டது. இது குறைஷிகளுக்கு தெரியாமல் தனித்தனியாகவும் சிறு சிறு குழுக்களாகவும் முஸ்லிம்கள் மதீனாவிற்கு புலம்பெயர ஆரம்பித்தார்கள். இதற்கு முன்னர் ஒரு குழுவினர் அபிசீனியாவுக்கும் போய்விட்டிருந்தார்கள். அபிசீனியாவுக்கும் போயிருந்தார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அபிசீனியாவுக்கும் பலரும் போயிருந்தார்கள். அப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் தொல்லை தாங்க முடியாம அவர்களே ஒரு நாள் கடுமையாக அடித்து அவருடைய முகமெல்லாம் செதறி போய், அதாவது உருவமே காண முடியாத அளவுக்கு முகம் உடல் எல்லாம் அடித்து உதவி நொறுக்கி அவருடைய தோற்றம் எல்லாம் மாறி போயிருக்கு. இந்த அளவுக்கு குடும்பம் பிடிச்சிருந்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் அவர்களும் நினைத்தார்கள், நாமும் இங்கு இருப்பது சரியில்லை, நாம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போய்விட வேண்டும் என்று அவர்களும் தீர்மானித்தார்கள். தீர்மானித்து என்றால் நபிஸல்லல்லாஹு அவருடைய அனுமதி கேட்க வேண்டும் அல்லவா? அவர் நபிஸல்லல்லாஹு அவரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் போறாள், என்னை அடித்து நொறுக்குகிறார்கள், துவைக்கிறார்கள், என்னால் தாங்க முடியவில்லை, நானும் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்து போய்விடலாம் என்று நானும் விரும்புகிறேன், ஆகவே எனக்கும் அனுமதி தாருங்கள் என்று அமர் நபிஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள். அபூபக்கர், அவசரப்படாதீர்கள், அநேகமா அல்லாஹ் உங்களுடன் ஒரு சிறந்த தோழரை உடன் அனுப்பி வைப்பான். அபூபக்கர், அல்ல நீ தனியே போவானா, உங்களுடன் ஒரு சிறந்த தோழரை அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்று மட்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவருடன் பதில் வந்தது. பயண தோழரா, அது யாராக இருக்க முடியும்? பயண தோழர் ஒரு ஆளா அல்லாஹ் அனுப்பி வைப்பானா, அந்த தோழர் யாராக இருக்க முடியும்? ஆர்வத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புடன் அவர் மனதில் உருவானது. அப்ப யார் நம்ம கூட வருவா துணைக்கு? ஆனால் ஏதோ புரிந்தது, புறம் இருந்தது. பயணத்திற்கு தயாராக 2 ஒட்டகங்களை ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டார். அப்ப அனுமதி கிடைத்துவிட்டு போகலாம், உங்களுக்கு வழித்துணையாக ஒரு சிறந்த தோழரை அல்லாஹ் தருவார் என்று சொன்ன நம்ம வழித்துணைக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று 2 ஒட்டகங்களை ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டார். ஏன்னா தனக்கு வழித்துணையாக வரக்கூடிய அந்த அவருக்கும் ஒரு ஒட்டகம், 2 ஒட்டகங்களை ஏற்பாடு செய்து கொண்டார். இதற்கிடையே முஸ்லிம்கள் மதீனாவுக்கு நடுவது முகமது தமது பிரச்சாரத்தை நிறுத்தவே போவதில்லை என்பதையும் உணர்ந்த குறைஷிகள், இதெல்லாம் சரிப்படாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒரு இறுதி முடிவுக்கு நாம் எல்லாம் வந்தாக வேண்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது? மக்கள் எல்லாம் அதாவது இஸ்லாத்தின் பக்கம் போயிட்டு இருக்க, மதீனாவுக்கு வர ஹிஜ்ரத் வர போக ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இந்த உடனே நாம் ஒரு கடுமையான ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும் என்று ஒரு கொடூரமான ஒரு திட்டம் ஒன்றை வகுத்தார்கள். நமது அனைத்து கோத்திரத்தில் இருந்தும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஆளுக்கு ஒரு கை போட்டு அவரை கொண்டு விடலாம். அதற்கு பழுதிருக்க வேண்டும் எனில் அனைவரையும் எதிர்க்கும் நிர்பந்தம் முகமது பனு ஹாஷிம் கோத்திரத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். எனவே அவர்கள் போரில் எல்லாம் இறங்க முடியாது. வேண்டுமானால் குறைக்கு பாரமாக ஈட்டு தொகை அளித்து விடுவோம். அவர்களால் சண்டைக்கு வரமாட்டாங்க. நாம் அவர்கள் இந்த கொலைக்கு பதிலாக ஈட்டு தொகை கொடுத்து விடலாம். திட்ட முடிவாரை எல்லாம் மிக 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 திட்டமிடக்கூடியவன் அல்லாஹ். உடனே வானவர் தலைவர் ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் செய்தி அனுப்பி வைத்தார் நபி அவர்களுக்கு. என்ன செய்தி?
அதனுடன் சேர்த்து அனுமதி தாரண குறைகள் கூடி செயற்திட்டம் திட்ட இங்கு நபி அவர்கள் அமைதியாக மிக தெளிவாக படு துல்லியமாக எதிர் திட்டம் வகுத்தார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி உங்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டேன், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளலாம் என்று அல்லாஹ் செய்தியும் அனுப்பியிருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு இதுன்னா எப்போது பார்த்தா இந்த பிரச்சனை இருக்கும்போது ஆறுதலுக்காண்டி அபூபக்கருடைய வீட்டுக்கு காலையிலயோ அல்ல மாலையிலோ ஒரு தடவை தவறாம அவருடைய வீட்டுக்கு போவார்கள். அப்படி ஒரு நெருக்கமான ஒரு தோழமை, நட்பு இருவருக்கு இடையே இருந்த ஒரு நெருக்கமான அந்த உறவு இருக்கிறத அதை வாய்விட்டு சொல்ல முடியாது. அபூபக்கர் எப்பொழுதும் ஒரு நிழல் போல பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அன்று நண்பர் மத்தியான வேலை மக்கள் எல்லாம் வீட்டில் அடங்கி கிடக்கும் நேரத்துல, உச்சி நேரத்துல, மண்டையை புழக்கக்கூடிய அந்த நேரத்துல அபூபக்கருடைய வீட்டிற்கு வந்தார்கள் நபி அவர்கள். அந்த நேரம் அங்கு அவரின் இரு மகள்கள் இருந்தார்கள். ஒன்று அஸ்மா, இன்னொன்று ஆயிஷா. இந்த ரெண்டு தான் அங்கே இருந்தார்கள். உடனே விஷயம் வெகு முக்கியம் போல தெரிகிறது. இல்லையெனில் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வரமாட்டார்களே என்று ஆச்சரியத்துடன் அவரை வரவேற்றார் அபூபக்கர். அவரது கட்டிலில் அமைதியாக அமர்ந்து உங்களுடன் உள்ள இவர்களை ஒதுங்கிக் கொள்ள சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த ரெண்டு பேரும் அங்கே படுத்திருந்தார்கள். அவருடைய இந்த ரெண்டு பேரும் ஒதுங்கிக் கொள்ள சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அபூபக்கர் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த இவர்கள் வேற யாரும், என்னுடைய தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஒரு உயர்ந்த செய்தியை சொல்லுவாருன்னா அபியோ உம்மி ஃபிதாவன், என்னுடைய தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை அபூபக்கர் அவர்கள் சொல்லிவிட்டு நாம் கேட்கிறாங்க, என்ன விஷயம், நாம் ஹிஜ்ரத் போறதுக்கு அனுமதி கிடைத்துவிட்டது, அல்லாஹ்வுடைய தூதரை தோழமை என்று கேட்கும்பொழுது நானும் உங்களுடன் வர அனுமதி உண்டா என்பதே அப்படி கேட்டார் அபூபக்கர். நானும் உங்களிடத்தில் வரலாமா? ஆமாம், தாராளமா நீங்களும் வரலாம். இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அபூபக்கர் இந்த செய்தியை கேட்டோம்னா அழ ஆரம்பித்து விட்டார்கள். மகிழ்ச்சியிலும் இப்படி அழ முடியுமா என்பதை ஆச்சரியத்தில் பார்த்தார் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். சந்தோஷத்தினால் அழுவார்கள், துக்கத்தினால் அழுவார்கள். அபூபக்கர் அவர்கள் கடுமையாக அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ என்னுடைய இரு ஒட்டகங்கள் இத்தருணத்திற்காக வேண்டி நான் தயார்படுத்தி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். 2 ஒட்டகத்தை அபூபக்கர் அவர்கள் தயாராக வைத்திருந்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சரிதான் வைத்திருப்பது, அதற்கான விலையை நான் தருகிறேன், அந்த விலைக்கே நான் பெற்றுக்கொள்வேன் என்றார்கள். விலை தராமல் நான் ஹதியாவா ஃப்ரீயாக ஓசில நான் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். உடனே இது என்ன பேச்சு அபூபக்கர், என்ன பேச்சு, அப்படியெல்லாம் இல்லை, நீங்க சொல்லக்கூடாது, இது நான் தங்களுக்கு அழைக்க நன்கொடை என்றார்கள். உடனே அபூபக்கர் அவர்கள், இது நான் உங்களுக்காக அழைக்கக்கூடிய ஹதியா, அன்பளிப்பு, ஆகவே நீங்கள் இதை கொண்டுதான் ஆக வேண்டும் என்று. ஓ அபூபக்கர், இந்த பயணம் நாம எதற்காக போனோம், அல்லாஹ்விற்காக மேற்கொள்ளக்கூடிய பயணம், அதற்கு உண்டாகும் செலவை நான் எனது பயணத்திலிருந்து, என்னுடைய பணத்திலிருந்து அடிக்கவே விரும்புகிறேன். அல்லாஹ்வுக்காண்டி செய்யும்போது அதை நாம் பிறரிடமிருந்து பணம் வாங்கி அவற்றின் மூலமாக செய்யக்கூடாது. நான் என்னுடைய சொந்த செலவிலே இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். எனது செலவிற்கு உண்டான வெகுமதியை நான் இறைவனிடம் ஈட்ட விரும்புகிறேன், பெற விரும்புகிறேன். இறைவன் தூதர் இறைவனுக்காகத்தான் அடைந்த துன்பம் மேற்கொள்ள போகும் அசாத்திய சோதனை என்பதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இறைவனின் அளவற்ற வெகுமதி, அதை எவ்வகையிலெல்லாம் ஈட்ட முடியுமோ என நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் நன்மையை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் துடிப்பும் இருந்தது. அபூபக்கர் மட்டும் அடைந்தால் போதுமா, நாமும் அடைந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அந்த நன்மையை அடைவதற்கு அவர்களும் துடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை நீங்கள் தயாராகி விடுங்கள் என்று சொன்ன உடனே பயணத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அபூபக்கரும் அவர்கள் சொல்ல ஆயிஷாவும் அஸ்மாவும் கிடுகிடு என்று அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார்கள். உணவை எடுத்து வைத்து உண்பதற்கான இருப்பு அடங்கிய பயண மூட்டை தயாரானது. உணவை உண்பதற்குள்ள விரிப்பு
நம்ம எல்லாம் டைனிங் டேபிள் வச்சு அவங்க எல்லாம் சாதாரண விருப்பில் தான் உணவுலாம் வச்சு சாப்பிடுவாங்க. இப்பொழுது கூட நம்முடைய வில்லேஜில் நேரத்துல எல்லாம் அந்த பழக்கங்கள் இருக்கு. நான் கீழே பாயை விரித்து அதில் ஒரு துணியை விரித்து அதில் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள். சிறிது நேரத்தில் அஸ்மாவும் ஆயிஷாவும் அந்த பயண மூட்டையை அதுக்குள்ள பேக் அண்ட் பேக்கேஜ் எல்லாம் தயாரித்தார்கள். தயாரானது. அந்த மூட்டையின் பையை எதை கொண்டு கட்டுவது? நம்ம என்ன ஜிப் இருக்காது, பட்டன் இருக்காது. அந்த மூட்டையுடைய பை திறந்திருக்கு. அதை எதை கொண்டு கட்டுவது என்று யோசித்த அஸ்மா உடனே யோசிக்கிறார். இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை கட்டணம் அல்லவா, அதற்கு ஏதாவது வேணுமே. இது வேணும்னா ஒரு கயிறு தான் எடுக்கணும். உடனே அவங்க சமயோசிதமா உடனே ஒரு வேலை செய்தான். நமது இடுப்பு வார் துணி 2 கிழித்து. அப்படிதான் பெண்கள் எல்லாம் நம்ம அந்த ஹரியானா கயிறு கட்டுற மாதிரி அவர்கள் இடுப்பிலே ஒரு துணியை கட்டிக் கொள்வார்கள். தமது இடுப்பு வார் துணி 2 கிழித்து அதில் ஒன்றை கொண்டு கட்டினார். அதிலிருந்து அவருக்கு தாத்தன் நித்தாக்கன் என்ற பெயரிட்டு உடனே வார சமயத்தை புத்தி கட்டுவதற்கு கயிறை இல்லை, வேற எதுவுமே இல்லை. உடனே தன்னுடைய இடுப்புல கட்டியிருந்த அந்த துணியை எடுத்து அதை 2 கிழித்து ஒன்றிலே அந்த பார்சலை உணவு பொருளத்தை அவர்கள் கட்டினார்கள். இப்படி அவர்கள் தன்னுடைய இடுப்பு வாரை அவுத்து கட்டினால அவர்களுக்கு பேர் லாத்து நித்தாகன், வாரி 2 வனிதை, 2 வாரிகளை பெற்ற வனிதை பெண் என்று அவர்களுக்கு ஒரு பட்டமே ஏற்பட்டது. அதனால சொல்லும் பொழுதெல்லாம் லாத்து நித்தாகன் என்றுதான் அவர்களை சொல்வார்கள். ஹஜ்ஜாஜ் யூசுப் கூட அவர்களை திட்டும்போது லாத்தனு 2 வாரை உடையவண்டு, அதாவது ரொம்ப அலட்சியமாக சொல்லும்போது அஸ்மா சொன்னாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சூட்டிய பட்ட பேர், ஆகவே நீ அதை கேவலப்படுத்துகிறார் என்று திட்டினார்கள். அப்படி அவர்களுக்கு ஏற்பட்ட பெயர் தான் லாத்து நித்தாகன். இந்த பெயரை நினைவு வைத்துக்கணும். அஸ்மா பின் அபீ பக்கர் அவருடைய பெயரை சொல்லும்போது லாத்து நித்தாகன் என்பது உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். மக்காவில் தன்னை காணவில்லை என்றதும் குறைஷிகளுக்கு நிச்சயமாய் மதீனா நினைவிற்கு வரும். ஏன்னா மக்காவில் முகமது காணவில்லை, வேற எங்க போறது? பக்கத்தில் உள்ள நகரம் சிட்டி வந்து மதீனா தான். மதீனா நினைவிற்கு வரும். மதீனாவுக்கு செல்வோர் அனைவரும் பயணிக்கும் பாதையை தவிர்ப்பதே உச்சிதான். உடனே எல்லோரும் அந்த பாதையிலிருந்து தேடி வருவாங்க. உடனே நபிசல்லாஹு மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த பாதையை தவிர்த்து அதற்கு மாற்று வழி தெரிய வேண்டும். அதற்கென 2 கைடுகளை ஏற்பாடு செய்தார். ஒரு ஆள் அப்துல்லா இப்னு உரையகத், அவர் வழிப்பாதை நிபுணர். எந்த பாதையை சொன்னாலும் அவருக்கு எப்படி போய் சேரும், எவ்வளவு நேரத்துல போய் சேரும் என்பதெல்லாம் துல்லியமாக தெரிந்திருக்க அப்துல்லா இப்னு உரையகத் என்பது அவருடைய பெயர். உடனே அவரை நபிசல்லாஹு நியமனம் அப்பாயின்மெண்ட் செய்து விட்டார்கள். அப்துல்லா ஒருங்கு தேர்ந்த ஒரு வழிகாட்டி அவர். ஆனா அவர் முஸ்லீம் அல்ல. ஏன்னா அந்த காலத்துல அப்துல்லா என்று எல்லாருக்கும் பேர் வைக்கிற பழக்கம் இருந்தது. அப்துல்லா என்று சொன்னோன்னா நான் முஸ்லீம் என்று நினைத்து அவர் இஸ்லாத்து அப்போ தழுவிக் கொள்ளவில்லை. அவர் முஸ்லீம் அல்லர் என்ற போது நபிகளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார்கள். அவரிடம் 2 ஒட்டகங்களை ஒப்படைத்து, அப்துல்லா இதை பாதுகாப்பாக பராமரித்து நீ வர வேண்டும், பராமரித்து குறிப்பிட்ட நாளன்று குறிப்பிட்ட இடத்திற்கு இவற்றை ஓட்டி கொண்டு வர வேண்டும் என்று மட்டும் தகவல் அறிவிக்கப்பட்டது. அப்துல்லா குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட இடத்திற்கு இந்த 2 ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு வர வேண்டும். நபிசல்லாஹு அலைஹி அவர்கள் அபூபக்கர் இந்த 2 பேருக்கும் தவிர வேற யாருக்குமே, அலி அபூபக்கர் நபிசல்லாஹு அலைஹி இவர்களுக்கு தவிர இந்த திட்டம் வேற யாருக்குமே தெரியாது. குடும்பத்திலும் யாருக்கும் தெரியாது. இந்த தவிர நபிசல்லாஹு அலைஹி யாருக்குமே தெரிவிக்கவும் இல்லை. குடும்பத்திலும் யாருக்கும் தெரியாது. இரவு முடிந்தது. முகமது நபி அவரது வீட்டில் பூந்து கொலை புரிய குறைஷிகளின் கூட்டம் ரசூல்லா அவங்கள படுத்து கிடக்கிறாங்க. ரசூல்லா அவர்களை கொலை செய்வதற்காண்டி அந்த கூட்டம் இருக்கிற அந்த கும்பல் பதுங்கி வர அலியை தமது கட்டில் உறங்க வைத்து, அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்? தந்திரமாக தான் வளமையாக படுக்கக்கூடிய அந்த கட்டில அலியை படுக்க வைத்து, அலியே
நீர் இதில் படுத்துக்கொள்ளும், எதிரிகள் வருவார்கள், நீர் அவர்கள் எதையுமே காட்டிக் கொள்ளாதீர்கள், என்னை பற்றி விசாரித்தால எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி அலியுடைய நபிசுல்லாவுடைய படுக்கையில அலி அவர்களை படுக்க வைத்தார்கள். ஏன்னா அலி அவர்களும் மரணத்துக்கு அஞ்சாதவர்கள். உடனே அவர்கள் சம்மதித்து அதில் படுத்துக் கொண்டார்கள். இந்த எதிரி கூட்டங்கள் மெதுவாக வந்தார்கள். அதிலே போர்த்து கொண்டு படுத்திருப்பவர் முகமது தான் என்று வாளை உருவி கொண்டு அவரை வெட்டுவதற்காக 2 பேர் காத்திருந்தார்கள். உடனே அந்த போர்வை நீக்கிவிட்டு பார்க்கும் பொழுது அங்கே முகமது அல்ல, அலி அவர்கள் அங்கே படுத்திருக்கிறார்கள். உடனே அவங்க அலி, முகமது எங்கே என்று எனக்கு தெரியாது, நான் தூங்கி விட்டேன், எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒண்ணு அபூபக்கருடைய அந்த காலத்துல வீட்டுக்கு முன்பக்கம் ஒரு வாசல் தான் இருக்கு. அபூபக்கருடைய வீட்டுல 2 வாசல், பின்புறம் இருந்து ஒரு சிறு வாயிலின் வழியே அவர்களும் அபூபக்கர் வெளியேறினார்கள். அங்கிருந்து உடனே மதீனா கிளம்பாமல், உடனே மதீனா கிளம்பினா தெரிஞ்சு போகணும். உடனே மதீனாவுக்கு கிளம்பாமல் மக்காவிலிருந்து மதீனா நகருக்கு செல்லும் பாதை நேர் எதிர் திசையில் யமனுக்கு செல்லும் வழியில், யமன் நாட்டிற்கு செல்லக்கூடிய வழியில இருவரும் பயணித்து சவுரு குகையை அடைந்து பதுங்கி கொண்டார்கள். இதெல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு. ஜிப்ரீல் தான் அவ்வப்போது அவர்களுக்கு வழி அறிவித்து, நீங்கள் இங்கே போங்கள், இங்கே தங்குங்கள், இந்த இரவு தங்குங்கள், இவருடன் நீங்கள் சிலுவைகள் என்றெல்லாம் அவர்கள் கைடன்ஸ் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பயணித்து சவுரு குகையை அடங்கி பதுங்கி கொண்டார்கள். நபியோருடைய வீட்டிற்கு வெளியே பதுங்கியிருந்த குறை கும்பல் நபி அவர்கள் தப்பித்து விட்டதை அறிந்து எழுப்பிய கோப கூச்சல் இருக்கிறதே ஊரங்கம் தெருவங்கும் மூலை முடுக்கெல்லாம் பரவி மக்காவில் அன்றைய தரைப்பு செய்தியாக மாறியது. அவ்வளவு பேர் சொன்னோம், முகமது அங்கிருந்து தப்பி விட்டார், எப்படிப்பா ஊழ இளைஞர்களும் வீராதி வீரர்களெல்லாம் வீட்டை சுற்றி இருக்கவும் எப்படி அவர்களை கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் சென்றிருப்பார் என்று எல்லாரும் ஆச்சரியமா இருந்தது. முகமது இரவோடு இரவா மக்காவிலிருந்து வெளியேறிவிட்டார். இந்த வரலாற்றை கவனமாக கவனியுங்கள் சகோதரிகளே, நீண்ட ஒரு வரலாறு. இதனுடைய தத்துவங்கள்லாம் தெரிந்தால்தான் நபிஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி பயணித்தார்கள், இறைவனுடைய உதவி அவர்களுக்கு எப்படியெல்லாம் கிடைத்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முகமது நைட்டோட நைட்டா அவர் மக்காவிலிருந்து வெளியேறி விட்டார். அதோடு மட்டுமில்லாம அவர் மதீனாவுக்கும் போய் சேர்ந்துட்டாருன்னா தகவல் வருது. மக்காவிலிருந்து வெளியேறணும்னா அது எப்படிப்பா முடியும்? வீடு வீடாக தேடுங்கள், ஒரு வீட்டை விடாங்க. பனு ஹாஷிமுடைய கோத்திரத்துடைய வீடுகள் மட்டும் இல்லை, மக்காவில் அத்தனை குடும்பத்தினுடைய வீட்டிலே போய் நீங்க தட்டி முகமது பதுங்கி இருக்கிறா என்று பாருங்கள் என்று. முதல்ல நபிஸல்லல்லாஹு உறவினருடைய வீட்டுல எல்லாம் தேடினாங்க, எங்கேயுமே தகவல் கிடைக்கவில்லை. அடுத்து தோழருடைய வீடு எல்லாம் போய் தேடி பாருங்கப்பா. தோழருடைய வீட்டுக்கெல்லாம் சென்று ஒவ்வொரு ஆளா போய் அங்கெல்லாம் கதவை தட்டி தேடி பார்த்தார்கள். அங்கும் முகமது நபி அபூபக்கர் தங்கியிருந்த அந்த தடையும் எந்த செய்தியுமே இல்லை. அப்போது என்ன அபூபக்கருடைய வீட்டிற்கு கதவை தட்ட அஸ்மா அவர்கள் வெளியே வந்தார்கள். அபூபக்கருடைய வீட்டுக்கு போய் தட்டினாங்க, அஸ்மா அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்பொழுது இளவயதினர், அஸ்மா சின்ன பிள்ளை. அப்ப அபூஜாலு கேட்டான், யார் பெண்ணே உன் அப்பா எங்க? ஏன்னா அபூபக்கருடைய வீட்டுல அவர் இல்லை. ஒன்னா அஸ்மாட்ட கேட்ட பெண்ணே உன் அப்பா எங்க? அப்பொழுது அஸ்மா அவர்கள் சாதுரியமான ஒரு பதிலை சொன்னார், அப்பா இந்த நேரத்துல எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. தேடி களைத்த கோபத்திலும் எரிச்சலும் உச்சத்திலும் இருந்த அபூஜர் பெண்ணென்றெல்லாம் பாராமல் அஸ்மாவுல் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அடைஞ்சான். யார்? அபூஜர். அவரு காதல போட்டது காதல் கமல் தெரிந்து கீழே விழுந்தது. சீற்றத்தில் பைத்தியம் பிடிக்கும் போல இருந்தது புரட்சி தலைவர்களுக்கு. எல்லாம் மொத்தத்தில் சுத்தி நிற்கிறாங்க, எல்லாரும் பைத்தியம் பிடித்த போல இருக்கு. இரண்டா அவர் அங்கே இல்லை, அபூபக்கருடைய வீட்டுல இல்லை, தோழருடைய வீட்டுல இல்லை என்று அந்த சிறுமியை அடித்த போது அவருடைய காதல் அணிந்திருந்த அந்த காதலை தெரித்து கீழே விழுந்தது. உடனே வந்த குறைசி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டார், முகமது நிச்சயமா மக்காவில் விழுந்திருக்கவில்லை, அவர் மக்காவிலிருந்து வெளியேறிவிட்டார் என்பவர்களுக்கு கன்ஃபார்மா உறுதியாக தெரிந்தது. அந்த காலத்துல இன்றைய தொலை தொடர்பு வசதிகள் எதுவுமே, ஜிபிஎஸ் இல்லை, இன்டர்நெட் இல்லை, சேட்டலைட் போன்ற நவீன வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் அவரோட வேறு வசதி இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் ஏதாவது ஒரு வசதி அல்லாஹ் கொடுப்போம்.
அவரிடத்தில் வேறு ஒரே ஒரு வசதி மட்டும் இருந்தது. பாலைவனத்தில் உள்ள வழித்தடத்தின் அடிச்சுவடுகளை கொண்டே தொலைந்தவர்களை தொலைந்தவர்களை எல்லாம் கண்டுபிடிப்பது. வழித்தடங்களை நடைபாதையோ அல்லது ஒட்டகத்துடைய அந்த கால் பதிந்த இடங்களை வைத்தோ குதிரையுடைய கால் பதிந்த இடங்களை வைத்தோ யார் எதிரில் எப்படியெல்லாம் தலைமறைவானார்கள் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை, நுட்பமான ஒரு தொழில்நுட்பம் அவரிடத்தில் இருந்தது. அந்த திறமை வைத்து வழித்தட வித்தகர்கள், நிபுணர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவரோடெல்லாம் கொண்டு வரங்க. மக்காவை சுற்று இடத்துல வழித்தட வித்தகர்கள் கைடன்ஸ், அதாவது சேட்டலைட் மாதிரி இந்த யாருக்கெல்லாம் இந்த வழிப்பாதைகள் தெரியும், தடயங்களை தெரிந்த நிபுணர்கள் எல்லாம் அழைத்து வரணும். அது ஒரு பெரிய கூட்டமே அங்க வந்தது. அப்போ அவரிடத்துல சொன்ன போது அவர்களெல்லாம் அந்த சொன்ன அவர்கள் தேடி பின்பற்றி தேடி தேடி பார்த்தார்கள். அவர்களுக்கும் எதுவுமே பிடிபடவில்லை. பார்த்தாச்சுன்னா தடயங்கள் சௌர குகை வரதான் அவர்கள் வந்த அந்த தடயங்கள் தெரிகிறது. கால்நடையாகவோ அல்லது ஒட்டகத்துடைய தடயங்களோ தெரிஞ்சிருக்கு. மனைவிடைய அவர்கள் சரியாக சௌர குகையுடைய அடிவாரம் வரை வந்துவிட்டார்கள். அந்த குழு, இந்த தடய நிபுணர்கள் எல்லாம் அந்த குகையுடைய அடிவாரம் வரை வந்து விட்டார்கள். உடனே அவர்கள் சொல்ல, அடிச்சு உடல் இந்த இடத்தில் முடிவடைகிறது. ஆகவே இதை தாண்டி அவர்கள் எங்குமே போயிருக்க முடியாது என்றார்கள் அந்த நிபுணர்கள். குகை என்றவுடன் நம் கற்பனையில் மலையில் ஒரு பொந்துதான் தோன்றும். தவறு குகை அப்படி இல்லை. குகை என்ற ஒரு பொந்து மாதிரி தெரியும். ஆனா சவுறு குகை அப்படி இல்லை. அது ஒரு குழி போல ஆழமா போகும். அந்த சவுறு குகையெல்லாம் நான் நேரில் பார்த்திருக்கிறேன். பார்க்கும்போது அதன் குகையோட வாயை மட்டும்தான் தெரியும். உள்ளே போனா அது உள்ளே படிகள் கூட கிடையாது. உள்ளே இறங்கித்தான் போகணும். மெதுவாக நகர்ந்துதான் போகணும். அது குழிதான் ஆழமா போயிருக்கு. உடனே முடிவு பண்ணாரு, அந்த குழிக்குள்ளதான் அவர்கள் மறைந்திருப்பார்கள் என்ற ஒரு முடிவுக்கு இந்த நிபுணர்கள் வந்தார்கள். முகமது நபியும் அபூபக்கரும் குகையின் வாயில் வரை வந்து விட்டதாக கூட்டம். அபூபக்கர் நிமிர்ந்து பார்த்தால் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கும் அவருடைய கால்களை தெரிந்த அபூபக்கர் சொல்ல, நம்ம நிமிர்ந்து பார்த்ததுன்னா இந்த எதிரியோட நடமாட்டம் குகைக்கு மேல அவருடைய காலெல்லாம் தெரியும். ஏன்னா கம்ப்ளீட்டா காங்கிரீட் போட மூடி இருக்க மாட்டாங்க. அது தெரிஞ்ச துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்கள் வழியா அவர்கள் நடக்கக்கூடிய அந்த நடை சத்தமும் அந்த தடயங்களும் தெரிகிறது. அபூபக்கரோடு ஒரே திக்குன்னு அவருடைய தீயில் வந்து விட்டது. கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது அங்கே போறதுக்கு முந்தைய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நிமிஷல்லாஹு அவர்கள் அந்த தவறு கோயிலுக்கு போகும்போது அபூபக்கர் அவர்கள் நிமிஷல்லாஹு அவரை தடுத்து நிறுத்தினார். யார சூழலா, நீங்கள் உள்ளே போக, நான் உள்ளே போகிறேன் என்று. ஏனென்றால் அந்த குகைக்கு உள்ளால பாம்புகள், பூச்சிகள், அந்த தேடுகள், கொடிய விஷயம் ஜந்துக்கள் எல்லாம் அங்குள்ள சின்ன சின்ன துவாரங்கள் வழியா உள்ளே இருக்கும். அப்படி நிமிஷல்லாஹு அவர்களே, நீங்கள் வெளியேறுங்கள், நான் சென்று உள்ளே சென்று பார்த்து விட்டு அதற்கு பிறகு அதை தூய்மைப்படுத்த பிறகு நீங்க போகலாம். அபூபக்கர் போனார்கள். நிறைய துவாரங்கள் இருந்தது. அவர்கள் தங்களுடைய மேலாடை எடுத்து அதை கிழித்து துண்டு துண்டாக கிழித்து ஒவ்வொரு ஓட்டையாக அடைத்தார்கள். 2 ஓட்டைகள் அடைபடாமல் இருந்தது. அதுல தன்னுடைய 2 கால்களை வைத்துக் கொண்டார்கள். ஏன் அடைத்தார் என்றால் அங்கே உள்ளே பாம்புகள் இருக்கலாம், அல்லது விஷ ஜந்துக்கள் இருக்கலாம், தேள் இருக்கலாம். ஆகவே தன்னுடைய அந்த 2 ஓட்டைகளும் அடைக்கவே துணி இல்லை. எல்லாம் கொண்டு வந்த அந்த மேலாடையில துணியெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2 கால்களை உள்ளே வைத்து கால்களை வைத்து அடைத்துக் கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் நினைத்தது போன்று அங்கே உள்ள ஒரு பாம்பு அவருடைய காலில் தீண்டி விஷம் ஏறிக்கொண்டிருந்தது. வேதனை தாங்க முடியாம அபூபக்கர் கட்டுப்படுத்த முடியாம அழுது கொண்டிருந்தார்கள். தன்னுடைய கண்ணில் உள்ள கண்ணீர்கள் அப்படியே வடிந்து நிமிஷம் இல்லாதான் அவர் அபூபக்கருடைய மடியில படுத்திருந்தார்கள். அவர் இரவெல்லாம் தூங்காருன்னா நிமிஷம் தூங்கட்டும் என்று அந்த வரையெல்லாம் தாங்கி கொண்டு அவர்கள் பொறுத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கண்ணிலிருந்து விழுந்த அந்த கண்ணீர் துளிகள் இருந்தது. அது நிமிஷம் இல்லாத அப்படியே முகத்தில் விழுந்தது. உடனே நிமிஷம் இல்லாத விழுத்துக் கொண்டார்கள். அபூபக்கரே, ஏன் அழுகிறீர்கள்? அப்படிதான் சொன்னார்கள். நான் 2 ஓட்டைகள் அடைக்கப்படாமல் இருந்தது. அதில் என்னுடைய காலை வைத்திருந்தேன். அதிலே பாம்பு தீண்டி விட்டது. அதனுடைய விஷம் ஏறித்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள்.
ஏன் அழுகிறேன்னு கேட்போம். அபூபக்கர் எனக்காக எனக்காக வேண்டி அழவில்லை, உங்களே பாதுகாப்பதற்காக வேண்டிதான், உங்களுக்கு ஆபத்து வந்துடும் என்று நினைச்சுதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்ப சொன்னாங்க, அல்லாவுடைய தூதர், அல்லாவின் அணையாக கூறுகிறேன், நான் எனக்காக அளவில்லை, தங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பது மட்டுமே என்னுடைய அச்சம். திடமான ஆறுதல் வார்த்தைகள் வெளிப்பட்டன நபியோடு. உடனே நபிசல்லாஹு அவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் வகை அனுப்பி கொண்டிருப்பானல்ல, அந்த நேரத்தில் நபிசல்லாஹு வகை வந்து விட்டது. லா தஹசன் இன்னல்லா மானா, வருந்தாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், கவலைப்படாதீர்கள், இன்னல்லா மானா, நிச்சயமா அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் அபூபக்கர் உள்ளத்தில் சாந்தி அப்படின்னார். நபிசல்லா இந்த வார்த்தையை சொன்ன அபூபக்கர் அவர்களுக்கு ஆறுதல் ஏற்பட்டும், நமக்கு நம்மை அல்லாஹ் பாதுகாப்பார். நபிசல்லா அவர்கள் ஏற்கனவே அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தார், உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது, உங்களுக்கு எதிர்க்கிடைய துன்பங்களோ துயரங்களோ ஆபத்துகளோ வராமல் உங்களை நான் பாதுகாப்பேன் அல்லாஹ் ஒரு உத்தரவாதம் இருந்தது. நான் இதை முழுமையான ஒரு கட்டுரையாக உங்களுக்கு அனுப்பும் போது அந்த வசனங்களை எல்லாம் தெளிவாக உங்களுக்கு எழுதி அனுப்புகிறேன். பாருங்கள், ஒவ்வொரு தடவை நான் அனுப்பக்கூடிய அந்த கட்டுரைகள் எல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பாருங்கள். மேலே நின்று அந்த கோவிக்க மேலே நின்று கால்களை எல்லாம் பார்த்தபடி, காலெல்லாம் தெரியுது, பார்த்தபடி மெல்லிய குரல் ரகசியமா அபூபக்கர் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் யாராவது அவருடைய கால்களை குனிந்து பார்த்தாலே போதும், நம்மை கண்டு விடுவார்களே, இருவருடன் துணைக்கு மூன்றாவதா அல்லாஹ் இருக்க என்ன கவலை அபூபக்கர், நமக்கு நம்ம ரெண்டு வருடம் அல்லாஹ் கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்று ரசூலுல்லாஹி அதை உறுதியான அந்த நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவாதம் இருந்ததனால் நபிசல்லாஹு உறுதியாக இருந்தார். அபூபக்கர் தான் அழுது கொண்டிருந்தார். நபிசல்லாஹு அவருடைய இருந்து எவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கை அது. ஏன்னா அல்லாஹ் பாதுகாப்பான் சொல்லிவிட்டால அது வேறு இரண்டாவது ஒரு வார்த்தைக்கு வழிக்கு இடமில்லை. அப்ப அந்த ஓட்டவுடைய ஒரு சத்தம் வரும், இதற்கு மேல் நின்று கொண்டிருந்த ஒருவர் மேலே நின்று கொண்டு ஒருத்தவங்க சொன்னா, நாம் இந்த குகைக்குள் இறங்கி அங்கு என்ன இருக்கு என்று பார்த்து விடுவோம். வந்தோர் ஒருத்தன், நாம இந்த குகைக்குள்ள இறங்கி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து விட்டு வருவோமே என்று ஒருத்தன் சொன்னார். இதற்கு மேல் உள்ளே சென்று பார்த்து விடுவோம் என்று அதை கேட்ட உமையா இப்னு ஹலப், இவர் பெரிய ஷைத்தான், உமையா இப்னு ஹலப் ஏளனமாக சிரித்து, வைத்தியக்காரனா, இங்கே இங்கே பார், குகையின் வாசலை ஒரு சிலந்து வரை அலங்கரித்து கொண்டிருப்பது, அந்த வரைக்கு முகமதை விட அதிகமான வயது இருக்கும், படு லேசான படைப்பினத்தை கொண்டு ஆர்வம் பெற்ற பாலடைந்த குகை என்ற எண்ணத்தை பராக்கிரம எதிரிகளின் மனதில் ஏற்படுத்தி வெகு சிரமமாய் அல்லாஹ் அவர் பெரிய அச்சத்தில் இருந்தார். என்னதான் இவர்கள் லேசான இந்த படைப்பின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக, ஆகவே நம்ம எப்படி அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அபூஜலுக்கு மட்டும் குறுகுறுப்பு இருந்து கொண்டே இருந்தது. உடனே அபூஜல் என்ன செய்யணும்னா, தன்னுடைய கடவுளை கூட லாத்து மனாத்து உஸ்ஸா, யார் லாத்து மனாத்து, எங்களை காப்பாத்து காப்பாத்து என்று தன்னுடைய கடவுளை வேண்டிக் கொண்டே இருந்தான். அப்பொழுது நான் அதுல பெரிய கடவுளான உஸ்ஸாவுடைய கடவுள் மீது சத்தியமாக சொல்கிறேன், முகமது இங்குதான் எங்கே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டு நாம் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், அவருடைய மந்திர வித்தை தான் நாம் அவரை காண முடியாமல் நம் கண்களை கட்டி போட்டுவிடு. உடனே அவருடைய பார்த்த பிறகு அவருடைய மந்திரத்தினால நாம் எல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய கண்களை எல்லாம் அவர் கட்டி போட்டு விட்டார். அவன் கண்களை மறைத்தது மட்டுமா அல்லது அறியாம என்னவென்று சொல்வது? அபூபக்கர் அப்துல்லா என்று ஒரு மகன் இருந்தார், ஆயிஷாவுடன் கூட பிறந்தவங்க. அஸ்மாவுடன் பிறந்த இன்னொரு மகன் இருந்தார், அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான். ஆயிஷா கூட பிறந்தது அப்துல்லா. இந்த பேரெல்லாம் ஞாபகத்தில் வெட்டிடுங்க. இந்த அப்துல்லாவுக்கு நல்ல புத்தி கூர்மை.
இந்த நிகழ்வின் போது அவர் 10 வயது சிறுவர். பிரமாதமான உளவு வேலை புரிந்தார் அப்துல்லா. அப்துல்லா உளவு வேலை பார்ப்பார், ஸ்பை வேலை. என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தா நிமிஷம் அவரும் குருட்டுத்தனமா இருந்து விடவில்லை. என்னென்ன ஏற்பாடெல்லாம் அவர்கள் செய்தார் என்று பார்ப்போம். பாலெல்லாம் குறைஷியுடனே வரம் வந்து அடுத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அவருடைய திட்டம் என்ன, எவ்வளவு குறைச்சலில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அறிந்து கொள்வது அவர் வேலை. அவருடைய வேலை அதாவது பகல் நேரத்துல நேரம் மக்காவுக்கு வர வேண்டியது. தலைவரோடெல்லாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள், மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், அவருடைய திட்டங்கள் என்ன, தேசிய திட்டங்கள்ல என்ன என்பதெல்லாம் உளவு பார்த்து அந்த இரவு வந்து நபிஸல்லல்லாஹு அபூபக்கர் இந்த அப்துல்லா சொல்லி விடுவார். அவர் வேலை இரவு படர்ந்ததும் குறைஷியர்கள் கண்ணில் படாம சவுர் கோயிலுக்கு வந்து விடுவார். ராத்திரி நேரம் ஆனா எல்லாரும் அங்க வேக பார்த்து விட்டு அங்கிருந்து நேர சவுர் கோயிலுக்கு வந்து விடுவார். யாருடைய கண்களில் படாம சவுர் கோயிலுக்கு வந்து விடுவார். வந்து மக்காவில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளெல்லாம் அவர்களுக்கு ஒன்று விடாமல் அறிவித்து விட்டு இரவு முழுவதும் அவருடனே கோயில் செய்ய கொள்வார். இருந்த அப்துல்லா சிறுவர், 10 வயது சிறுவர். பிறகு பொழுது புலந்தும் விடுகிறதுக்கு முன்னாலே கிளம்பி தனது வீட்டிற்கு வந்து விடுவார். சிறு வயசுல எவ்வளவு துணிச்சல் பாருங்க. விடுகிறதுக்கு முன்னாலே அவர் அங்கிருந்து எந்திரிச்சு அவர் வீட்டுக்கு வந்து விடுவார். இவருக்கு இந்த பணி என்றால் ஆமேர் பெரும் புகையரா என்பவருக்கு வேற ஒரு பணி இருந்தது. இவர் அப்துல்லா ஆமேர் பெரும் புகையரா, அந்த வழித்தடகருக்கு என்ன வேற என்று பார்ப்போம். அபூபக்கர் பணியாளராக இருந்தார். ஆமேர் பெரும் புகையரா, அவரை அடிமை என்று சொல்லுகிறார். அவருடைய வேலை பணியாளர். இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த தோழர் தான். பிற்காலத்தில் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். இரவானதும் இவருடைய வேலை பாருங்க. நைட் ஆனதுன்னா ஆட்டு மந்தைகளுடைய மேய்ச்சலுக்கு ஓட்டுவது போல ஓட்டுக்கொண்டு தவறு கோயிலுக்கு வந்து விடுவார். அங்க இரவு போரென்று பாராம ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஆமீர் பெரும் புகையரா அவர் என்ன செய்வார்னா, இரவு நேரம் ஆனோன்னா ஆட்டு மந்தை ஒண்ணு அதை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போறது மாதிரி ஓட்டு கொண்டு நேர தவறு கோயிலுக்கு வந்து விடுவார். ஆட்டுக்கு பால் வந்து விடுவார். வந்துட்டு என்ன செய்வார், எதுக்காக ஆட்டுவார்னா நபிஸல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் அவர்களும் பசியாக இருப்பார்கள் அல்ல, அவருடைய பசியை போக்குவதற்காக இந்த ஆட்டிலிருந்து பால் கறந்து நபிஸல்லல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கரும் கொடுப்பார்கள். அவர் இரண்டரும் வயிறார அந்த பாலை கொடுத்து விடுவார். அதான் அவர்களுக்கு உணவு. பிறகு விடுந்ததும் அப்துல்லா கிளம்பி சென்றவுடன் தமது மந்தையை ஓட்டிக்கொண்டு ஆமீர் மக்கா வந்து விடுவார். அவர் வரும்போது கூட ஒரு வேலை. இந்த ஆடையை ஓட்டி கொண்டு காலையே கிளம்பிடுவார். ஒரு எக்குமத்தோட தந்திரத்தோட தான் அந்த ஆட்டை மீண்டும் அவர் வந்தபடியே ஓட்டிட்டு போவார். ஏன்னா ஏற்கனவே இந்த ஆடுகள்லாம் வந்த தடயங்கள்லாம் இருக்கு. இவர் எந்த வேகமா ஓட்டிட்டு போகும்போது அந்த ஆட்டை எந்த வழியில வந்தாங்களோ அதே வழியில இந்த ஆட்டை ஓட்டி கொண்டு செல்வார். செல்லும்போது அந்த ஆடுடைய கால்கள் ஏற்கனவே பயந்த இடத்தையெல்லாம் அழித்து விடும். இவரும் தன்னுடைய காலால அந்த தடயங்கள் எல்லாம் அழித்து கொண்டு அவர் போய்விடுவார். இவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டு அந்த வழித்தடத்தை பின்பற்றி விட்டால் என்ன ஆவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும்போது அப்துல்லா கோயிலுக்கு வந்து திரும்பிய வழித்தடத்தை எல்லாம் வீடு திரும்பும். ஆடுகள் கரைத்து கொண்டே வந்துவிடும். அந்த ஆடு அவர் விரட்டக்கூடிய அந்த பாங்கு இருக்குத, அந்த தடயங்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டே வரும். கீச்சிட்டு வர்ற மாதிரி அந்த ஆடுகள் இத்தகைய எளிய உத்திகள் ஆத்திரத்தில் புற்றி மட்டும் போன எதிரிகளை அலக்கெடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஆடுகள் வந்த தலைமை, ஆட்கள் வந்த தடயமே தெரியவில்லை. இப்படி 3 நாட்களாக இந்த அப்துல்லா ஆடுகளை ஓட்டிட்டு வர்றதும் இவர்களுக்கு பால் கறந்து கொடுப்பதும் அந்த வழிய அந்த தடயங்கள் எல்லாம் அழித்து விட்டு செல்வதும் வழக்கமாக இருந்தது. அதற்கு அடுத்த நாள் காலை முன்னரே பேச்சு வைத்துக் கொண்டபடி வழிகாட்டு அப்துல்லாவின் உரைக்கர் ஏற்கனவே தடை நிபுணர் ஒரு ஆளை சொல்லியிருந்தோம்ல, அப்துல்லாவின் உரைக்கர் ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு சவுர் குகைக்கு வந்து விட்டார். அப்துல்லாவின் உரைக்கர் ஒட்டகங்களை 2 ஒட்டகங்களை ஓட்டிட்டு வாங்க சொன்ன இடத்து ஓட்டிக்கொண்டு அவரும் சவுர் குகைக்கு வந்து விட்டார்.
அவருடன் ஆமீரும் புகைராவும் சேர்ந்து உள்ள இஸ்லாமிய வரலாற்று பயணம் துவங்கியது. ஹிஜ்ரி பிறந்தது. துடித்துக் கொண்டிருந்த குறைஷிகள் தங்களது முயற்சியை அவ்வளவு எளிதில் விடுவதாக இல்லை. முகமது நபியை எப்படி பிடித்து விட வேண்டும், அவரை கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டுக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனா செல்லும் பாதையில் உள்ள ஒவ்வொரு 18 கிராமங்களுக்கும் ஆள் அனுப்பினார்கள். சிறுவர்கள் அதை சுத்துப்பட்டு 18 கிராமங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 18 எல்லா கிராமங்களுக்கும் ஆள் அனுப்பினார்கள். முகமது தப்பித்து விட்டார். என கூட நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் தான் என் கூட வந்து கொண்டே இருக்கிறேன். நாம் சென்று கடைசி நபிகள் அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், எப்படி அல்லாஹ் உத்தரவாதம் அளித்து அவர்களை காப்பாற்றினார் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். முகமது தப்பித்து விட்டார். அவரை உயிருடனே உயிரிந்திய கண்டுபிடித்து கொண்டு வருவர்களுக்கு சிறப்பான 100 ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும். இதை ஏற்கனவே அறிவித்து எங்கு பார்த்தாலும் நோட்டீஸ் ஒட்ட மாதிரி ஒவ்வொரு ஆளும் சத்தமிட்டு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒட்டகங்களை நாம் சர்க்கஸில் பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு 100 ஒட்டகங்கள் மதிப்பு புரிவது சற்று சிரமமாக இருக்கும். நம்ம 100 ஒட்டகங்களோட மதிப்பு தெரியாது. எவ்வளவு வருது அக்காலத்தில் அது என்று பார்த்தோம்னா மிகப்பெரிய பட்சத்து 100 கார்கள், அதுவும் மிக விலை உயர்ந்த பென்சு கார்கள் பரிசாக கிடைப்பதை நினைத்து பாருங்கள். ஒரு 100 பென்சு காரு பரிசாக கிடைச்சா எப்படி அவன் சந்தோஷப்படுவார். அது மாதிரி ஒரு அனுமானம் கிடைக்கும். ஒவ்வொரு ஆளும் அந்த 100 பென்சு காரை அடைவது போல 100 ஒட்டகங்களை அடைந்து விட வேண்டும் எல்லாரும் திட்டமிட்டு அதாவது காத்து கொண்டு இருந்தார்கள். மக்காவிலிருந்து சற்று தொழில் குதைல் என்ற ஒரு ஊர் அங்க இருக்கிறது. இந்த குதைல் இருந்த இடத்துலதான் நாங்க மக்காவிலிருந்து மதீனா போகும்போது, ஜித்தாவிலிருந்து மதீனா போகும்போது அங்கு காரை நிறுத்தி விட்டு சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மதீனாவுக்கு கிளம்புவோம். அங்கு முதலஜ் என்னும் பதுவு கோத்திரத்திலும் அங்க இந்த கிராமத்தில் உள்ளவங்க முதலஜ் என்னும் ஒரு கோத்திரத்தினர் இருந்தோம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வழக்கமாக கூடி பேசி ஒரு பகுதி. அந்த காலத்துல எங்க போனாலும் அந்த திண்ணை தோழர்கள் மாதிரி ஒரு திண்ணை இருக்கும், ஒரு பொது இடம் இருக்கும். அந்த பொது இடத்துல எல்லாம் உட்காந்து ஊரில் உள்ள பராமரிசத்தெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த கோத்திரத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முதலஜ் என்னும் அந்த கோத்திரத்தினர் வழக்கமா அவர்கள் கூடி பேசக்கூடிய பகுதி கொண்டிருந்தது. அங்கு வந்த குறைஷியரு தூதன் தண்டோரா அடிக்காத குறையா 100 ஒட்டக அறிவிப்பு உரத்து வெளியிட்டான். சகோதரர்களே, 100 ஒட்டகம் பரிசாக உங்களுக்கு காத்திருக்கிறது. முகமது எங்கிருந்தாலும் நீங்கள் தெரிந்திருந்தால் அவரை கண்டுபிடித்து சொல்லுங்கள். அவருடைய தலையை கொண்டு போய் மக்காவை தலைவரிடத்தை கொடுத்தால் 100 ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கும். அவன் உரத்து சொல்லிக் கொண்டே போறான். அம்மம்மா, எவ்வளவு பெரிய பரிசு! அறிவிப்பை கேட்டு அனைவரும் மூக்கும் ஆசைகள் ஒட்டகம் போல் புஷ் புஷ் என்று மூச்சுவிட ஒவ்வொருவரின் கவனத்தை அது மிக அதிகமாக காத்தது. அவன் பறையறிந்து கொண்டே சத்தமிட்டு சொல்லிக்கொண்டே போறான். அப்படி கவர்ந்து கொண்டே சொல்லுங்க. அங்கே ஒருவர் இருந்தார். அவர் பேர் சுராகா இப்னு மாலிக். சுராகா எப்படிப்பட்டாங்கன்னா பெரிய நிபுணர், எக்ஸ்பர்ட், உயரமான ஆஜாகுமான ஒரு தோற்றம், ஆஜானுபாவான ஒரு தோற்றம், சிறந்த குதிரை வீரர், அதோடு மட்டும் சிறந்த கவிஞரும் கூட. கவிதை பாடி பாடி அவர் தப்பித்தவர்களே பிடிக்க போகிறார். கவிதை பாடி பாடி கூட வரக்கூடிய உசுப்பு வைத்துக் கொண்டு அவர்களை அழைத்து செல்வார். அவரது அறிவுப்புலமை பற்றிய அபிப்பிராயம் நம் மனதில் தெரிந்து கொள்ளவே இந்த தகவல். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிபுணர் என்று தெரிவதற்காக வேண்டி இந்த கருத்தில் சிறந்த குதிரை வீரர், அதாவது ரொம்ப அறிவு புத்தி கூர்மை உள்ளவர். அவர் நல்ல நல்ல கவிதைகளை பாடி வரக்கூடிய உசுப்பேற்றி அவர்கள் எங்கே போகணுமோ அங்கே அழைத்து செல்வார்கள். இவரிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான ஒரு தகுதி என்ன தெரியுமா? இவரும் ஒரு வழித்தட நிபுணர், வித்தகர், ஒரு வழித்தட வித்தகர். அதில் பிரமாதமான ஆற்றல் அவருக்கு உண்டு. எந்த பாதையில் போனால்
யார் போனார்கள், எப்படி போனார்கள், நடந்து சென்றார்களா, ஒட்டகத்தில் சென்றார்களா, குதிரையில் சென்றார்களா என்பதெல்லாம் அவர் எளிதாக கண்டுபிடித்து விடுவார். அப்படியும் தான் அந்த பரிசை அடைந்து விட வேண்டும் நிச்சயமாக. அப்படி இவருக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. நாம் எப்படியாவது, நமக்கு தான் வழித்தடம்லாம் தெரியும், எப்படியாவது அந்த பரிசையை அடைந்து விட வேண்டும். உடனே அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட, நிச்சயமாக இந்த பரிசை என்னால் பெற முடியும் தம்பி என்று மனதிற்குள்ள நினைத்துக் கொண்டார். ஆனால் படு கவனமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அப்பொழுது சுறாக்காட்ட ஒரு மனுஷன், சுறாகா அதோ பாரு, யாரோ வருமாறு ஒரு தடயம் தெரிகிறது, அதாவது புழுது தெரிகிறது. யாரோ வரன்னு தெரிஞ்சோன்னா எல்லாரும் அந்த திசை நோக்கி பார்ப்பார்கள், யார் வருகிறார் என்று. முகமது தப்பித்து வரக்கூடிய பாதையா என்று. அப்பொழுது சுறாகா நினைக்கிற எல்லோருமே அந்த பரிசை பெறுவதற்காண்டு போட்டியில இறங்கிவிட்டால் ஆளுக்கு ஒரு ஒட்டகமோ அரை ஒட்டகமா தான் கிடைக்கும். எனவே அமைதி அமைதி என்று எதுவும் பேசாமல் சாந்தமாக பேசாமல் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தார். சுறாக்கா தன்னை பற்றி எதையுமே காட்டிக்கொள்ளாம அமைதியா உட்கார்ந்துருந்தார். ஏன்னா அவர் தனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிரும்னு சொன்னா அவரை பின்தொடர்ந்து எல்லாரும் பின்னாடி போய்விடுவார்கள் என்று அவர் அமைதியா உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அங்கு வந்தான் அவர்கள் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்லு. அப்ப அங்க ஒருத்தன் வந்தான். வந்தோடனே என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க. வழியில முகம்மதை கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் நடக்கிறது. அப்போ ஒருத்தன் வந்து சொல்லலாம், அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்லுகிறேன், 3 பேர் என்னை தாண்டி செல்வதை பார்த்தேன். அவர்கள் யாரென்றால், ஒன்று முகம்மது, இன்னொன்று அபூபக்கர் மற்றும் அவருடைய வழிகாட்டி என்று நினைக்கிறேன். வழிகாட்டியுடைய பேர் தெரிய அப்துல்லா இப்னு உரைக்கன், அது பேர் தெரியல. ஒரு வழிகாட்டி ஒருத்தர் இருந்தார். இந்த 3 பேர் இந்த வழியா போனதை நான் பார்த்தா, இது என்ன புது குழப்பம். அப்படி சொன்னோட சுறாக்காவுக்கு ஒரு யோசனை தோன்றது, இவ்வளவு திசை திருப்ப வேண்டும் என்று. உடனே சுறாக்கா சொன்னாரு, தந்திரமா சுறாக்கா சொன்னாரு, ஆமா நீ சொல்லிக்கிறத நானும் அவருடைய பாருங்க நான் பார்த்தேன். அந்த 3 பேரை நானும் பார்த்தேன். அவர்கள் தங்களது மந்தையிலிருந்து ஓடிவிட்ட ஒட்டகத்தை தேடி பால் முழுவதும் அலைந்து கொண்டிருந்தவர்கள் என்று அப்படியே அவருடைய வாயை அடைத்தார் சுறாக்கா. உடனே சுறாக்கா சொன்ன, அந்த 3 பேரை நானும் பார்த்தேன். ஆனா அந்த 3 பேர் யாருன்னா, அவருடைய மந்தையிலிருந்து ஓடி போன தங்களுடைய ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என்று இவருடைய அந்த கவனத்தை திசை திருப்பி விட்டார் சுறாக்கா. உடனே நான் பார்த்தேன்னு சொன்னவங்களுக்கு இருக்கு, நீ சொல்ல உண்மையா இருக்கலாம் என்று முழங்கி கொண்டு அமைதியாக விட்டான் அந்த வந்த மனிதன். இப்பொழுது உடனே எழுந்து சென்றால் மேலும் சந்தேகம் ஏற்படும் என்று தோன்றியது சுறாக்காவுக்கு. நம்ம இந்த நேரத்தில் உடனே எந்திரிச்சு போனா எல்லாரும் சந்தேகம் வரும் என்று அவர் அமைதிய படபட இதயத்தை அடக்கி கொண்டு காத்திருந்தார். பிறகு பேச்சு திசை மாறி அனைவரும் வேறு வழியில் வேறு விஷயங்கள் மூழ்கிவிட எல்லாரும் வேறு பேச்சில் ஈடுபட்டிருந்தார். இதுதான் சமயம் என்று சுறாக்கா கம்பியை நீட்டினார் வேகமாக. ஆனால் அவர் அந்த சமயத்தை பதற்றத்தை அடக்கி கொண்டு தன்னுடைய வீட்டை அடைந்தார். இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை நம்ம அடுத்து வரக்கூடிய வாரம் பார்ப்போம். ஏன்றால் நீண்ட வரலாறு, இவற்றை நீங்கள் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். இது அந்த 40 பேசிய இந்த செய்திகளும் அடுத்து பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சரியான முழுமையான ஒரு பதிவாக உங்களுக்கு நம்முடைய வலைத்தளத்தில் போட்டு விடுறேன். நீங்க மீண்டும் மீண்டும் படித்து என்னதான் நடந்தது, என்னென்ன யுக்திகளை எல்லாம் நபிகள் அவர்கள் கடைபிடித்தார், அல்லாஹ் எப்படியெல்லாம் வகை அனுப்பி அவளை பாதுகாத்தான், சுறாக்கா எப்படியெல்லாம் முகமது நபி ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் என்பதையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த வரலாறுகளெல்லாம் ஏதோ நான் கதை சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய ஊனோடும் உதிரத்தோட ரத்தத்தோடும் கலந்த ஒரு வரலாறு. இந்த வரலாறுகளை நாம் மீண்டும் மீண்டும் படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு
அம்மா, அக்கா, தங்கை, பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லணும். சினிமா கதைகள்ல டிராமாக்கெல்லாம் விட கவனம் செலுத்த விட அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த வரலாறுகளை சொல்லி பாருங்களேன். அவற்றை விட சுவாரஸ்யமானது. ஒண்ணு அந்த இடத்துல இருந்து சுறாக எழுந்திருந்தார். எழுந்து ஹாய் ஹாய் என்றதும் அந்த குதிரைகள், அவருடைய குதிரை இருந்து வேகமாக கிளம்பி எந்திரித்தது. அதுவரை கட்டி கட்டி காத்து கொண்டிருந்த நிதானத்தை எல்லாம் குதிரையின் மேல் வடிகாலாக அவர் இறக்க பாலைவனத்தில் பறந்தது அந்த சுறாக்காவோட குதிரை. வழியில என்ன எல்லாம் நடந்தது என்பதை வரக்கூடிய வாரத்துல நாம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் இந்த தூய்மையான அந்த நபிஸல்லல்லாஹு இந்த தியாக பண பயணத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து அவர்கள் அந்த பாலைவனத்துல சென்றார்கள், என்னென்ன துன்பங்கள் எல்லாம் சந்தித்தார்கள் என்பதெல்லாம் நாம் தெரிந்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆவுடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.